ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேனாவே நம்மளுக்கு எங்கேயாவது எங்கள் அப்பாட்ட ஊர் பாப்பா எங்கேயோ போயிட்டு வரலான்னு கேட்போம். அதனால் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. எங்கே கூட்டு போயிருக்காங்க பார்க்கலாமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிற வேலை இன்றைக்கி இயற்கை தான். அப்போ ஏதோ தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம மைண்டுக்குள்ளே நினச்சேன். சரி வாங்க, கடைசியில் என்ன இருக்குது நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். போகிற வேலை பார்த்தா செம்ம இயற்கை. அந்த இயற்கை காட்சி பார்க்க நம்ம அப்படியே நம்மளை ஈர்க்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட இயற்கை காட்சி. இந்த மாதிரி இயற்கை காட்சிலாம் பார்க்க கொடுத்து வச்சுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்துட்டே எடுத்துகிட்டு வந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வாழை மரத்தை பார்த்தேன். வாழை மரத்தை ஒரே ஒரு கொலை காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் தொங்குச்சு, பழமே இல்லை. சரி விடு, பழம் எல்லாம் பரவாயில்ல, அடுத்த வாட்டி வரும்போது வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பழத்தை பிரிச்சு போய்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மனசு தைரியம் பார்த்துக்கிட்டு அப்படியே மீதி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எங்கள் அப்பா இறக்க விட்டுட்டாரு. இறந்து என் பைக்லேருந்து இறங்கி நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரி போட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்காக நான் வந்து நடந்து பொறுமையாகவே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, இந்த மாதிரி கரும்பு, இந்த மாதிரி நிறைய புதார் செடி எல்லாமே இருந்துச்சா. சரி அதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் நம்ம மெயின் பிக்சருக்கு எங்கே தான் போகிறோன்னே தெரியலை. சரி வாங்க, அந்த மெயின் பிக்சரை தான் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நிறையாவே பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ விரைச்சிருக்காங்க, என்னன்னு சரியாக நம்மளுக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா எள்ளுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எள்ளுக்கா போட்டிருந்தாங்க, பூ வச்சுருந்து. நாங்கள் போன டைம்ஸில் வந்து பூ வச்சுருந்தது. அப்படியே அந்த எள்ளுக்கெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தீவிர பில்லாம் பார்த்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நினைக்கிறேன் இங்கே தான் வந்திருக்கோன்னு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு மாடலாக வச்சுருந்தாங்க. அப்படியே சப்போட்டா மரத்தில் எல்லாமே காயாக தான் இருந்துச்சு. ஒரு சப்போட்டா பழம் கூட இல்லை. நான் ஒரு சப்போட்டா பழத்தையும் பார்க்கல என் கண்ணால். சரி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு சரி அந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். சப்போட்டா காய் அவங்க வந்து மாட்டு பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாம் இந்த மாடு வந்து அவங்களே வளர்க்குற மாடெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் திடீர்னு ஒரு மாடு வந்து என்ன முட்டை வந்துருச்சு. ஜஸ்ட் தப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முட்டை வந்துச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு கூட முட்டை வருது இந்த மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே கொஞ்சம் பயமாயிருச்சு இந்த மாடை பார்த்ததும். நானே ஒரு இன்ச்சு பின்னாடி போயிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பயம் இந்த மாடை பார்த்தோன்னே. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு அந்த மாடு. கொம்பும் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே பயம் இன்னும் அள்ளுது. சரி அதுக்கப்புறம் ஒரு பின்னாடி பக்கம் கணுக்குட்டி இருந்தாங்க. அந்த கணுக்குட்டிலாம் போய் பார்த்துட்டு அந்த கணுட்டி கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு வரலான்ட்டு அந்த கணுட்டி போய் நல்லா விசாரிச்சுட்டு வந்தேன். இந்த கணுக்குட்டி நல்லா விசாரித்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னிச்சு. பக்கத்து கணுட்டியும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. சரி விட ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கணுட்டி போகிறேன். நான் நல்லா இருந்தால் உனக்கேன், நல்லா இல்லை உனக்கேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போய் கொய்யாக்கா மரத்தில் போயிட்டு கொய்யாக்கெல்லாம் காய் பறிச்சுட்டு அடுத்து ஸ்டார் ஃப்ரூட்னு ஒரு மரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் வந்து ஸ்டார் மாதிரி சைடில் கட் பண்ண ஸ்டார் மாதிரியே வர, அதெல்லாம் வந்து ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டார் ஃப்ரூட்டை பறிச்சுட்டு இந்த கொய்யாக்கெல்லாம் பறிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு செமையாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டார் ஃப்ரூட் நான் சொல்கிறது. ஒரே ஒரு கொய்யாக்காய் தான் கிடச்சிது. சரி இருக்கட்டும். அந்த ஸ்டார் ஃப்ரூட் மரத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டார் ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சப்போட்டா மரத்தில் ஏதோ பழம் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா எங்கள் குட்டிமா வந்து எனக்கு பழம் தான் வேணும் அழுவிச்சு. அதனால் வந்து எங்கள் அப்பா போய் எங்கள் குட்டிமாக்காக தேட ஆரம்பித்தாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே செங்காயாக தான் இருக்கும். ஏன்னா செங்காயம் சாப்பிட்டா அதில் வந்து ஒரு பால் மாதிரி வரல. அந்த பால் வந்து ஒரு மாதிரி புசுன்னு இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களே. இந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த கணுக்குடியெலாம் பிடிச்சிட்டு அந்த கணுட்டி கூடலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். என்ன பாஷை பேசுகிறாரே நம்மளுக்கும் புரியல. ஏதோ மேன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சப்போட்டா மரத்தில் நின்றுட்டு இந்த மாடெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டார் ஃப்ரூட்டை போயிட்டு ஒரு 2-3 காயை பறிச்சாரு. அது நடுவில் எங்கள் குட்டிமா வந்துட்டாங்க. குட்டிமா வந்தோடனே அப்பா எனக்கு அப்படின்னு கேட்டதான் எங்கள் அப்பா எடுத்து கொடுத்துட்டாரு. எனக்கு வேற ஒரே காண்டு. நான் இங்கே ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ரூபா ஊட்டி விடல, அங்கே வேஸ்ட்டாக நிற்கிறேன், அவங்க பொண்ணு கூட்டி விட்றாங்க. அதெல்லாம் நியாயமா அப்படின்றது இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொடுக்குறாங்க என் குட்டி மேலே. கொடுப்பா வாங்கி சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேற பிடிக்கல. ஏன் இங்கே நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், எனக்காக ஒரு ரூபா ஊட்டி விட மாட்டீங்க, உங்கள் பொண்ணுக்காக ஊட்டி விடுறீங்க. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இயற்கையை பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு மை